தென்னிந்தியாவின் மீது கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் அதேபோன்று நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரை செய்ய ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அதனை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தற்பொழுது நம்மிடையே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் செய்தியாளர் சந்திச்சிருந்தார். அப்பொழுதும் தென்னிந்தியாவின் மீது கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது, ஒன்றிய அரசும் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அனைத்து கட்சி தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது அதிமுக எப்படி பார்க்குது சார்? இப்போ மாநில உரிமை அது எந்த சூழ்நிலையிலிருந்து பறிக்கக்கூடாது. ஏன்னா தொகுதியை பொறுத்தவரை அதிகப்படுத்தணும். ஏற்கனவே பொதுச்செயலாளர் அதான் வலியுறுத்தியிருக்காரு. ஏன்னா நம்ம பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 39 தொகுதின்றது இன்னொரு 10 தொகுதி கூட கூட்டலாம். ஆனால் அதை அதாவது 39 தொகுதிக்கு மேலே கூட்டுறதை போயிட்டு அதை தொகுதியை குறைப்பது என்பது எந்த நிலையிலும் தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளாது, தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அந்த கருத்தை ஒரு என்ன சொல்கிறதுனா கடுமையான அளவுக்கு அந்த கருத்தின் அடிப்படையில் கட்சி இருக்கின்ற காரணத்தினால் இப்போ அவங்க கூட்டியிருக்கிறாங்க ஒரு கூட்டத்தை. இது ஏற்கனவே எங்கள் கருத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அது சொல்வதா இல்லையா, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். அதாவது தமிழகத்தில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதன் காரணமாக தான் தொகுதி மறுவரை செய்யப்படுது. 31 தொகுதிகள் வரை இருக்கும். அதாவது 40 தொகுதியிலிருந்து 39லிருந்து 31 குறையும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி குறைக்கும் பொழுது தமிழகத்திற்குண்டான அந்த என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து? இல்லைங்க, இப்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சு தமிழ்நாடை பொறுத்தவரை அது ஆதி காலத்தொட்டு அதை கடைபிடித்து செஞ்சாங்க. அப்போ அதுக்குரிய தண்டனையா? அதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான தண்டனை தொகுதி குறைவா? அது நிச்சயமாக ஏற்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதன் அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படை இல்லாமல் ஏற்கனவே இந்த தொகுதியில் அப்படியே நீடிக்க வைத்துவிட்டு மேலும் கூடுதலாக பல தொகுதிகளை தொகுதி வரையில் நம்ம அவங்க ஒதுக்குவதன் மூலமாக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நிறைவேற்றுறோம். மாறாக ஒரு தண்டனையாக நிச்சயமாக தருவது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஸ்டாலின் பொறுத்தவரை ஒரு கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அந்த கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சி முடிவு செய்யும். தென்னிந்தியாவில் பாஜகவிற்கு போதிய வெற்றி வாய்ப்புகள் இல்லைன்றதுனால இந்த தொகுதியை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியிலும் வட மாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை மேலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக பார்க்குறீங்களா? இல்லைங்க, இப்போது அதாவது சூழ்ச்சிகள் 1000 இருக்கிற பட்சத்தில் எது எப்படியோ சரிதானா? சூழ்ச்சியை கண்டிப்பாக தமிழ்நாடு ஒருபோது ஏற்றுக்காது. சூழ்ச்சியை பாஜகவுடைய சூழ்ச்சியை தமிழ்நாடு ஒருபோது ஏற்றுக்காது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா சூழ்ச்சியின் அடிப்படையில். ஏன்னா வடக்குக்கு அதிகமான பாராளுமன்ற தொகுதிகளும், தெற்குக்கு குறைச்சியும், தெற்கில் பாராளுமன்ற தொகுதியை எல்லா தமிழ்நாட்டிலையும் குறைச்சி அந்த நிலைப்பாடு ஒரு 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 சமச்சீர் என்ற அடிப்படையில் எது அளவுகோலாக வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரையறை செய்து முழுமையாக ஒரு சுதந்திரமான நேர்மையான நியாயமான தொகுதி வரையறை செய்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஆனால் சூழ்ச்சியின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் இந்த தொகுதி குறைப்பு செஞ்சால் நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.